Hello everyone. Twelfth Max live. இப்போ உங்களுக்கு 12th chemistry போயிட்டு இருக்கோம்டா பசங்களா 7:30க்கு உங்களுக்கு chemistry இருக்கு. So you can join that section. So this is for VITEEE and AEEE and SRM அதுக்கான ஒரு entrance live. ஸோ யாரா பசங்களா இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணல லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் பை த வே உங்களோட அட்டனன்ஸை எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் இப்போ போடுங்க. டெய்லி ஒரு 2 to 3 கிளாஸஸ் எடுங்க மேம். டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது தானே ஆக்சுவலி விட்டிக்கு. ஓகேடா பசங்களா. So my next live starts April 14. I have section பசங்களா. நாளைக்கு உங்களுக்கு மேக்ஸ் செக்ஷன் இருக்கு for 12th standard. Okay, today not for max, chemistry-க்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ செக் அவுட் பண்ணுங்க. ஸோ பசங்களா லாஸ்ட் ஃபியூ சீட்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ லெஃப்ட். சரியா? யா. ஸோ நீட் அண்ட் ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இஃப் யூ ஆர் பிளானிங் டு டேக் அ 1 year ஒரு கேப் ஒரு ட்ரா ஒரு ரிப்பீட்டட் பேட்சஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா யூ கேன் கன்சிடர் வேதாட்ஸ் ஒன் ஆப்ஷன். ஸோ நிறையா ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. இதுதான் ஆஃப்லைன் சென்டர்ஸ் அண்ட் அவங்களுக்கான காண்டாக்ட் டீட்டெயில் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ என்கொயரி வேணுன்றவங்க அங்கே என்கொயரி நடத்தலாம். கெமிஸ்ட்ரி 7:30க்கு முகமது. டே என்னடா உங்களுக்கு எப்போவுமே 7:30க்கு தானே பேசிக்ஸ் லைவு. யா. ஸோ இது நம்மளோட ஜேஇயோட ஃபியூச்சர் விச் இஸ் 99.92% வாங்கியிருக்காங்க. ஜேஇ அட்வான்ஸ் அண்ட் இது வந்துட்டு நம்மளோட இட் இஸ் ஆல்சோ ஜேஇ ஸ்கோர் தான். ஸோ இது நீட் 2025க்கான ஸ்கோர். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் என்னென்னு பார்க்கலாமாடா பசங்களா? இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஐ திங்க் யூ வில் ஹாவ் அரௌண்ட் ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன்டா பசங்களா வெட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, யூ நோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் விச் மீன்ஸ் யுவர் 12th சாப்டர், உங்களோட 12th மேக்ஸில் 10th சாப்டரில் வரவங்க. கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன், வாட் இஸ் பர்டிகுலர் சொல்யூஷன், எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி சொல்யூஷன் ஃபைன் பண்ணுவீங்க, வேரியபிள் செப்பரபிள்னால் என்னது, லீனியர்னால் என்னது, ஹோமோஜீனியஸ் மெத்தட்னால் என்னது. ஸோ சிலது வந்துட்டு இட் இஸ் ஆஃப் ஃபார்முலா, சிலது வந்து ஃபார்முலாஸ். ஸோ அந்த ஃபார்முலா பேஸஸ் எல்லாமே நான் உங்களுக்காக ஃபார்முலாஸ் லைக் ஐ ஹாவ் ரிட்டன் தி ஃபார்முலா ஸ்டெப்ஸுக்குள்ள யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கேன் வி சி ப்ரொசீட்? டன். பார்க்கலாமா? எஸ். ஸோ ஐ நீட் இட் இஸ் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு April 28 to May 3. ஓகே சுஷ்மிதா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பசங்களா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour or 45 minutes ரிவைஸ் தி கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்துட்டு ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐ எம் நாட் ஷுர் நீங்கள் வந்து கான்செப்டே தெரியாமல் கொஷின்ஸை மட்டும் படித்து நோ பிரயோஜனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? வேதாந்து பர்த்டேக்காக தீம்னால ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா? அது வந்து யார் சார் ஒரு வீடியோ போட்டுருப்பாருடாமா, அதில் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். சரிங்களா? விட்டிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? விட்டிக்கு ஒரு நாளைக்கு யூ ஹாவ் 2 classes தாம்மா. 4 o'clock ஒரு கிளாஸ் இருக்குது அண்ட் 7 o'clock ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுன்றவங்க வந்து ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம். வாட்ஸ் தி யூசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ நீ படிச்சிருக்கியே லாஸ்ட் எக்ஸசைஸ் 10.8 எக்ஸசைஸ் 10.8ல் என்னது ஒரு பேஷண்ட்ஸோட டெம்பரேச்சர், ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஒரு ஃபாரன்சிக் ஸ்டடீஸில் இல்லை வந்துட்டு பாப்புலேஷன்ஸோட லைக் அனாலிசிஸ். பேசிக்கலி அனாலிசிஸுங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன் சூப்பராக ஒர்க் ஆகும். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் யார் ஓகேவாடாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? யா. ஓகே, சூப்பர். ஸோ வாட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்? டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்னா என்ன? ஆக்சுவலி ஒரு நார்மல் ஈக்குவேஷன் என்னன்னு ஒருத்தவங்க கூட கொஷின் கேட்குறாங்க. வாட் இஸ் அன் ஈக்குவேஷன்? ஒரு ஈக்குவேஷன்னா அதில் வேரியபிள் இருக்கணும். வேறு யார் யார் இருக்கணும்? கம் ஆன் எவ்ரி ஒன்.
நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ இதை நம்ம படிக்க போகிறோம். வாட் இஸ் an equation? ஒரு ஈக்குவேஷன்னா யாரெல்லாம் இருப்பாங்க? பேசிக்கலி ஜென்ரலாக ஒரு நார்மலான ரியல் நம்பர் ஈக்குவேஷன்ஸ் ரியல் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு சைன் இருக்கணும். சரி, கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும். கான்ஸ்டன்ட் இருக்கணும். பேசிக்கலி ஈக்குவல் டு சைன் இருக்கணும். சூப்பர். வேறு யாரெல்லாம் இருப்பாங்க? எந்த யூனிட் இன்னைக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்ரா பசங்களா? ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் இருக்கணும். வெல் செட், தட் ஷுட் பி அன் ஆப்ரேட்டர். சூப்பர். வேறு என்ன? சைன்ஸ். ஆப்ரேட்டர் சைன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இல்லைன்னா வேரியபிள்ஸ் இருக்கணும். கரெக்டுங்களா? we have variables, right? ஸோ ஈக்குவேஷனுக்கும் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷனுக்கும் என்ன மேம் வித்தியாசம்னா, டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்லேயும் இது எல்லாமே இருப்பாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி 4 o'clock கிளாஸ் இல்லையா? ஓகேடா பசங்களா, வில் சி என்னன்னு பார்த்தலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸ்லேயும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம செக் அவுட் பண்ணலாம். ஒரு டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸ்லேயும் யூ வில் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு சைன் இருக்கும். ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் மைனஸ் மல்டிபிள் டிவிஷன்ற ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ரைட்? வேரியபிள்ஸ் இருப்பாங்க. நாட் ஒன்லி வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, ஓகே, கான்செப்ட் முடிச்சோடனே நான் நோட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். சரியாடா பசங்க? இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இந்த வேரியபிள்ஸ் என்ன மாதிரி வேரியபிள்ஸ் அப்படின்னா, நார்மல் வேரியபிள்ஸை தாண்டி டெரிவேட்டிவ்ஸாக இருக்கணும். சரியாடாம்மா? யாராக இருக்கணும்? யூ ஷுட் ஹாவ் அ டெரிவேட்டிவ்ஸ் அஸ் யுவர் வேரியபிள்ஸ். டெரிவேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம், வேரியபிள்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டெரிவேட்டிவ் ஆச்சு ப்ரெசண்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன். காட் இட் பசங்களா? ஸோ டெரிவேட்டிவ்ஸ்னால் பேசிக்கலி யார்? y dash டிவைட் பை dx ஆர் டபுள் டேஷ், ட்ரிபிள் டேஷ், 4 டேஷ், அது எவ்வளோ டேஷ் வேணால் இருந்துட்டு போதும். we don't care. பட் ஒரு டெரிவேட்டிவ் வச்சு அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். சரியா? அந்த டெரிவேட்டிவ் ஒன்றா தான் இருக்கணும்னு இல்லை, யார் வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அது கலந்துருக்கணும். அவ்வளோதான். ஓகே? ஸோ டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்னா என்னன்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதா? சரி மேம், இப்போ ஆர்டர் அண்ட் டிகிரி இது எல்லாத்துக்கும் தெரியும். வாட் இஸ் ஆர்டர் அண்ட் வாட் இஸ் டிகிரி? ஆர்டர்னா என்னடாம்மா? ஆர்டர் அப்படின்னா கரெக்டு தான், இது ஒரு டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன். டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்னா டெஃபினட்டாக அதுக்குள்ளே ஒரு டெரிவேட்டிவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கரெக்ட்? எத்தனை யாரெல்லாம் அந்த டெரிவேட்டிவ், ஸோ இட்ஸ் மீன்ஸ் அந்த டெரிவேட்டிவ்ஸ் எவ்வளோ தடவை வந்திருக்கு. அப்போது ஒரு நார்மலான ஈக்குவேஷனை எத்தனை டைம் ஹையஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸு. ஓகே? யா. ஸோ விச் மீன்ஸ் நாட் ஹையஸ்ட் பவர். யூ ஷுட் நாட் சே ஹையஸ்ட் பவர். சரியா? ஹையஸ்ட் பவர் கிடையாது. ஒரு நார்மல் ஈக்குவேஷனை எத்தனை தடவை இந்த ஈக்குவேஷன் அப்டைன் ஆகிறதுக்காக டெரிவேட்டிவ் பண்ணியிருப்பாங்க, ஹவு மெனி டைம் டெரிவேட்டிவ் நடந்திருக்கும், ஹவு மச் டைம்ஸ். ஓகேவா? ஹவு மச் டைம் டிஃப்ரென்சியேஷன் அக்கர்ஸ், எத்தனை தடவை டிஃப்ரென்சியேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் தான் இந்த ஆர்டர். ஓகேங்களா? ஓகே, அப்போ அத்தனை தடவை நடந்திருக்குன்னா அத்தனாவது டெரிவேட்டிவ் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் தேர்ட் டெரிவேட்டிவாக இருக்கலாம், செகண்ட் டெரிவேட்டிவாக இருக்கலாம், ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் இருக்கலாம், வாட் எவர். அவனோட பவர் என்ன? ஸோ டிகிரி மீன்ஸ் ஹையஸ்ட் பவர். டிகிரினா என்னடா பசங்களா? ஹையஸ்ட் பவர். இட்ஸ் நாட் 12th மேக்ஸ், இட் இஸ் ஃபார் விட்டி பசங்களா. சரியா? ஓகே, டன். ஸோ வாட் இஸ் சொல்யூஷன் ஆர் இன்டெக்ரல் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்? சொல்யூஷன் இல்லைனா இன்டெக்ரல், ரெண்டு வார்த்தையும் ஒன்று தான். நல்லா காது கொடுத்து கேளுங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு கொடுக்கலனாலும் ஃபைண்ட் தி இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, வாட்ஸ் தி யூஸ் ஆஃப் ஆர்டர் அண்ட் டிகிரி மேம்? ஆர்டர் அண்ட் டிகிரி தெரிஞ்சாதான் அது லைக் எப்படி சொல்கிறது உனக்கு, நீங்கள் இப்போ வந்து குட்டியாக படிக்கிறீங்க சரிங்களா, காலேஜ் போகிறீங்க, அங்கே போகிறீங்க அப்படின்னா யூ வில் ஸ்டடி அபவுட் ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி யூ வில் ஸ்டடி திஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன். யூ வில் ஹாவ் பாஸ்கல்ஸ் லா, டிஃப்யூஷன்ஸ் லா, சரிங்களா, இன்னும் நிறையா இருக்குது. அது வந்து எனக்கு சொல்ல தெரியல உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு. பட் ஒரு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸ் படிப்பீங்க. ஸோ யூ வில் ஹாவ் ஆர்டர் லார்ஜ், அதிக ஆர்டர் வரும். ஓகே,
see நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன்டா பசங்களா. சம்டைம்ஸ் நான் வந்து இந்த லைவில் அப்பப்போ வந்துட்டு இன்விசிபிள் ஆகிட்டேன் அப்படின்னா டோன்ட் டேக் எனிதிங் ராங். ஸோ மை ஹெல்த் இஸ் லிட்டில் பிட் வெரி வரி. அப்பப்போ நான் வாமிட் எடுக்க போயிடுவேன். சரியா, வாமிட் எடுக்க போனால் மட்டும் நான் இன்விசிபிள் ஆயிடுவேன். பட் அது வரைக்கும் நான் விசிபிளாக இருப்பேன். அதுக்குள்ளே மேம் காணாமல் போயிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அந்த லெவலுக்குலாம் போகாதீங்க. ஓகே, ஸோ எஸ், சொல்யூஷன் ஆர் இன்டெக்ரல் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் சொல்யூஷன் ஆர் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் இருப்பான், ஆக்சுவலி ஒருத்தன் இருப்பான், நார்மல் ஈக்குவேஷன், ஆர்டினரி ஈக்குவேஷன். ஆர்டினரி ஈக்குவேஷன்னா வித்தவுட் டெரிவேட்டிவ். சரிங்களா, this ordinary differentiation will be converted, okay va, will be converted into differentiable equation. correct, இதை வந்து differentiable equation மாற்றுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்லேருந்து திருப்பி இந்த ஆர்டினரி ஈக்குவேஷன்ஸுக்கு போகிற ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் சொல்யூஷன். புரியுதா? ஒரு நார்மல் ஈக்குவேஷன் உங்ககிட்ட இருக்கும், அந்த நார்மல் ஈக்குவேஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓகேவா, யூ வில் யூஸ் திஸ் டிஃப்ரென்ஷியேட். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் உங்களுக்கு சொல்யூஷன் ஆர் இன்டெக்ரல்னு ஒருத்தங்க கேட்குறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷனை அகெயின் நீங்கள் ஆர்டினரியாக மாற்ற ட்ரை பண்ணுற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எஸ் இட் இஸ் ஆன்டி டெரிவேட்டிவ். ஆன்டி டெரிவேட்டிவ்னா யார்? ஸோ லைக் டிஃப்ரென்சியேஷனுக்கு ஆப்போசிட் ப்ராசஸ்னால் யார்? இட் இஸ் இன்டகிரேஷன். கரெக்டாக, இட் இஸ் இன்டகிரேஷன். அதனால தான் நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் அப்போது நம்ம எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோன்னா இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். வெல் செட்ரா பசங்களா, சூப்பர். ஓகே, யூ காட் இட். ஸோ இப்போ சொல்யூஷன்னா இன்டெக்ரல்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சுல. இதுலேயுமே ஜென்ரல் சொல்யூஷன், பர்டிகுலர் சொல்யூஷன் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷனா இல்லை பர்டிகுலர் சொல்யூஷனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஐ வில் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை பார்த்து இது ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்க வாய்ப்பாக இருக்குமா இல்லை பர்டிகுலர் சொல்யூஷனான்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ y is equal to 2 sin x plus 5 cos x plus 6. Okay, and this y is equal to log xy plus x square y plus c. சரியாடாமா, இந்த ரெண்டு பேத்தில் ஸோ எல்லோ வந்து எந்த டைப் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, அண்ட் இந்த ஒயிட் எந்த டைப் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. கம் ஆன். யாரா பசங்களா, இங்கே பாருங்கள், யூஆர் டூயிங் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சரியா, ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த அளவுக்கு நான் வந்து ஒன்று லைக் எல்லோ யா ஐ நீட் அன் இம்மீடியட் ரிப்ளை. சரியா, நீ இன்னும் சின்ன பசங்க கிடையாது. ஸோ நீங்கள் ரிப்ளை உங்கள்கிட்ட இருக்க ஆர்வத்தை பொறுத்து தானே வெட்டிக்கு கிளாஸ் வரணுமா வரக்கூடாதானே ஒரு மேமுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்டாக? ஐம் நாட், நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலை, பட் யூ ஷுட் பி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தீஸ் கிளாஸஸ். ஸோ அப்போ தான் கம்மியாக இருந்தாலும் ஒரு 5 பேர் இருந்தால் கூட கிளாஸ் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்போ வரும்னா அவங்க நல்லா நம்மக்கிட்ட கனெக்ட் ஆனால் மட்டும்தான். சரியா, எஸ், வெல் செட்ரா பசங்க. ஸோ இந்த எல்லோங்கிறது இட் இஸ் நோன் அஸ் பர்டிகுலர் சொல்யூஷன். ஒயிட் இஸ் நாட் அ பர்டிகுலர் சொல்யூஷன், பட் ஒயிட் இஸ் அ ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா, எல்லாரும் அதை அப்படியே மாற்றி சொல்கிறீங்க. ஏன்னு நான் சொல்லட்டா? ஸோ ஆக்சுவலி ஏன் அதை பர்டிகுலர் சொல்யூஷன், ஏன் அதை ஜென்ரல் சொல்யூஷன்னு சொல்கிறோன்னா, இந்த சி வந்து ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இந்த சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஒன்றேவே நீங்கள் இந்த டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனில் தான் படிப்பீங்க. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா என்ன மேம்? ஸோ அது ஏன் கான்ஸ்டன்ட்? ஸோ சிங்கிறது வேரியபிளாக கான்ஸ்டண்ட்டா? நீயே கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஸோ யாரா பசங்களா, வெதர் சி இஸ் அ வேரியபிள் ஆர் அ கான்ஸ்டன்ட்? You know what is a constant and what is a variable, right? Constant-க்கு variable-க்கு ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? It's a constant variable. Like ஆனா C-ங்கிறது ஒரு நார்மல் வேரியபிள், பட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட். ஆக்சுவலி அப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன மேம் அப்படின்னா, C ஒரு வேரியபிள் தான்,
ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கலாம். ஓகேவா? இட் குட் பி எனி வேல்யூ, அதாவது சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்க முடியும். அந்த வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்க ஒரு வேல்யூ கிடையாது. ஓகேவா? அது கீப் ஆன் சேஞ்சிங்கே கிடையாது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா there is one like I will say ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக உனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. y is equal to 5x plus 6. y is equal to 5x plus 6. சரியா? இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ரெப்ரசன்ட் 5x plus 6ங்கிற ஒரு லைன் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும், which passes through 6. ஓகேவா? ஸோ இந்த சி இதுதான் வந்து இந்த ஆக்சுவல் சின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் ஆக்ட்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் சி. சரியா? இப்போது ஏன் இதை வந்து நான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த சிக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும். இந்த சி ஒரு வேல்யூவாக இருக்கும் போது அது ஒரு கர்வை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு கர்வை ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கர்வுக்கு பொறுத்த வரைக்கும் சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேல்யூ விச் இஸ் வெரி கான்ஸ்டன்ட். சரியா? ஆனால் இப்போ இதே கர்வில் y and x வேரியபிள்னு சொல்கிறோம். ஏன் வேரியபிள்னு சொல்கிறோம்? இப்போ நீங்கள் x 1ன்னு போட்டிங்கன்னா y வந்துட்டு மாறும். லைக் x 1ன்னு போட்டிங்கன்னா y 11ன்னு மாறும். கரெக்ட்? x 1னா y 11. x நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா y வந்து 16ன்னு மாறும். கரெக்டா? ஆனால் இந்த எல்லா வேல்யூஸும் ஒவ்வொரு வேல்யூஸும் ஒவ்வொரு கர்வை ரெப்ரசன்ட் பண்ணலையே. இது ஒரு பாயிண்ட். திஸ் பாயிண்ட் இஸ் ஆன் இந்த கர்வ். இதே கர்வ் மேல இருக்க ஒரு பாயிண்ட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுவும் இதே பாயிண்ட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இவன் வந்து எனக்கு யூனிக் கிடையாது, அது ஒரு கர்வுக்கே மாறிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ அதுதான் வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். புரியுதாடா பசங்களா? ஸோ வேரியபிள்னால் என்ன, கான்ஸ்டன்ட்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு கர்வை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு வேல்யூ தான் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட். சரியா? ஒரு கர்வுக்கே அவன் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பான், இட் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படின்னா அது வேரியபிள். ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரெண்ட் ஆக்சுவல். ஸோ நம்பர் வந்தால் கான்ஸ்டன்ட், ஏபிசிடிஸ்லாம் வந்தால் வேரியபிள் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா? யா? ஸோ எஸ். ஸோ இப்போ இந்த சிக்கு வந்து இப்போ ஜென்ரலாக நான் சின்னு போட்டிருக்கேன். இந்த ஜென்ரல் சிங்கிறது ரியல் நம்பர்ஸில் இருக்க எந்த நம்பரை வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதனால இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். இந்த இடத்துல நான் 6ன்னு போட்டதுனால இது ஒரு கர்வை தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஜென்ரலாக சின்னு போட்டேன்னா அந்த சி 1ஆக இருக்கும் போது ஒரு கர்வையும், சி 2ஆக இருக்கும் போது வேற ஒரு கர்வ், சி 3ஆக இருந்தால் வேற ஒரு கர்வ், சி 4ஆக இருந்தால் வேற ஒரு கர்வ். விச் மீன்ஸ் இந்த சி நான் ஜென்ரலாக போடும்போது எனக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வே கிடைப்பாங்க. ஓகே? ஸோ ஐ வில் கெட் அ ஃபேமிலி ஆஃப் கர்வ். அதோட ஃபேமிலி மொத்தமும் எனக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் கிடைப்பான். ஒரு ஆள் கிடைச்சா அது பர்டிகுலர் சொல்யூஷன், ஃபேமிலி மொத்தமும் கிடைச்சா அது ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ காட் இட் பசங்களா? ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதே ஜென்ரல் சொல்யூஷன் தான். இன்டகிரேஷன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற மொதல் சொல்யூஷனுக்கு பேரே என்னது? ஜென்ரல் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, யூ வில் ஹாவ் அன் இனிஷியல் கண்டிஷன். உங்களுக்கு ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொஷினில் கொடுக்கப்படணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கர்வ் ஒரு டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ்னு கொடுத்தது போக y(0 = 1) இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவன் கொடுத்தா ஆகணும். ஒரு பாயிண்ட்டையாச்சும் கொடுத்தாகணும். ஒரு பாயிண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அவன் எந்த கர்வுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? x 0ன்னு போடுவீங்க, y 1ன்னு போடுவீங்க. இவனோட ஹெல்ப்பில் நம்ம சியை கண்டுபிடிப்போம். காட் இட்ரா பசங்களா? ஸோ புரிஞ்சுதா? ஒரு ஜென்ரல் சொல்யூஷனுக்கும் ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ்க்கும் யூ ஹாவ் த டிஃப்ரென்ஸ், ரைட்? Yes, or TML classes will be started from April 27th. Okay. So what is how do you form formation of differentiable equation? Or formation of differentiable equation எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்டினரி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஒரு ஆர்டினரி டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸில் இருக்க ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷனோட கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது ஒரு டெரிவேட்டிவ்ஸ் வரும். இல்லைனா அதை மொத்தமாக எலிமினேட் பண்ணி வேறு விதமான ஒரு புதுப்பித்த வடிவமான வேற ஒரு வடிவத்தை அதை எடுக்கும். சரியா? ஸோ தெர் ஆர் 2 cases.
ஒன்று ஆர்டினரி அந்த டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸை எலிமினேட் பண்ணி அந்த இடத்துல டெரிவேட்டிவ்ஸ் வரலாம், இது ஒரு கேஸ். இல்லைன்னா அதை டோட்டலாக எலிமினேட் பண்ணுறதுக்காக ரீஷேப்பே எடுக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணவே அந்த கான்ஸ்டன்ட் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணவே மாட்டேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சி நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன் நார்மல் ஈக்குவேஷனில். சில கேசஸில் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்டியூட் பண்ணவே மாட்டேன், ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது மூலிமா அது ரிமூவ் பண்ணிட்டாலே போதும் அப்படின்ற இடத்துக்கு நான் வந்துடுவேன். ஸோ 2 விதமான கேசஸ் இருக்குது, சரியா? ரெண்டுலேயுமே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, எவ்வளோ எவ்வளோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ டைம் நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷனுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணுவீங்க? வாட் ஆப்ரேஷன் யூ ஹாவ் டு டூ வித் டிஃப்ரென்சியேஷன். புரிஞ்சுதாடா பசங்களா? டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், சரிங்களா மேம்? மோர் ஆட்ஸ் வருது. ஸோ பசங்களா யூ ஹாவ் டு ஜாயின் இன் பெய்ட் கிளாஸஸ். ஸோ நம்மளோட லைவ்ல கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி யூ கேன் ஒரு ஃப்ளிப்கார்ட்டை ஒரு அமேசானில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுவீங்க எப்படி, அதே மாதிரி லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணால் போதும். யாரா பசங்களா? ஸோ சொல்யூஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொல்யூஷனுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணுவீங்க? சொல்யூஷனுக்காக என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னா பசங்களா? இன்டகிரேஷன், சரியா? இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இப்போ சொல்யூஷன்ஸ்குள்ளே போகலாமா? ஸோ ஹவு மெனி கேட்டகரி ஆஃப் சொல்யூஷன்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க? ஸோ யூ ஹாவ் ஸோ மெனி கேட்டகரிஸ். நம்ம 12th புக்கில் வராத ஒரு கேட்டகரி கூட நான் இதில் சொல்லுவேன், சரியா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வேரியபிள் செப்பரபிள். சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் மெத்தட். அண்ட் தேர்ட் ஒன் லீனியர் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன். இன்னொன்று வந்து ஃபார்முலா மெத்தட், சரிங்களா? இன்னொன்றுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா மெத்தட். அண்ட் அனதர் ஒன் சப்ஸ்டியூஷன் மெத்தட். நம்மளோட புக்கில் ஆல்ரெடி இது இந்த 4 கேட்டகரி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இந்த ஃபார்முலா மெத்தட் நீங்கள் படிக்காத ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க, ஓகேவா? ஸோ யூ ஹாவன்ட் ரிசீவ் எனி புக். பசங்களா புக்கு டிரான்சாக்ஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, சரிங்களா? நிறைய இடத்துல புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ எப்பயுமே இட் இஸ் ஒரு ஆர்கனைசேஷன். நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன், சரியா? இது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே வந்துட்டு தனித்தனியாக டெலிவரி கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் அ பல்க் ஆர்டர், சரியா? ஸோ நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் ஆர்டர் பண்ண உடனே ஒட்டுக்கா டிஸ்பேட்ச் ஆகும், சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும்டா பசங்களா. உங்களுக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே புக் ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட அப்டேட் பண்ணலாம், ஓகே? டோன்ட் வெரி, உங்களோட புக்கு உங்கள் கைக்கு வந்துடும், ஓகேவாடாமா? யா. ஸோ வாட் இஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்? வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம்னா என்னடாமா? வாட் இஸ் வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம்? ஓகே, யா. ஸோ தெர் ஆர் 2 கேட்டகரிஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேரியபிள் வந்து 2 வேரியபிள்ஸ் தான் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. 3 வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் என்ன போனது கிடையாது, கரெக்டாக? தரும் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸுக்கு வந்துட்டு இன்னும் நம்ம வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணோமே. யா. வாட் இஸ் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் மேம்? நான் கேட்குறேன். யா, உங்களால் எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக பிரித்து எழுத முடியும், கரெக்டு? ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸோட கேட்டகரிஸ் எல்லாருமே இருப்பாங்க, விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒய்யோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தனியாக என்னால் பிரிக்க முடியும். இப்படி பிரித்து எழுத முடிஞ்சால் நான் ஒரு பக்கம் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி சொல்யூஷன் போட்டாலே முடிஞ்சிருச்சு, கரெக்டாக? லீனியர் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன். ஸோ அப்போ வேரியபிள் செப்பரபிள் இல்லைன்னா நான் அடுத்து பார்க்க வேண்டியது லீனியர் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன். லீனியர் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸுக்கு எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் என்னால் ப்ரொசீடே பண்ண முடியும். உங்களால் ஒரு ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ dy/dx + px = qy, இது ஒரு ஃபார்மேட், சரிங்களா? இன்னொரு ஃபார்மேட் dx/dyன்னு கூட இருக்கலாம், சரிங்களா? px = it's not qy, it's just q.
இது y. சரியாடாமா? யா. ஸோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குடா பசங்களா? எஸ், இந்த மாதிரி 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டம் இருக்குது. ஸோ dy/dxால் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். இது எப்போ ஃப்ரேம் பண்ணுவீங்க? உங்களோட என்டையர் ஈக்குவேஷனில், நல்லா காது கொடுத்து கேளுங்க, உங்களோட என்டையர் ஈக்குவேஷனில் ஒய்ன்றது லைக் ஒய் ஃபங்க்ஷன் வச்ச ஒரே ஆள் ஒய் மட்டும்தான். அவன் ஒரே ஒருத்தன் தான் வந்தான். அவனோட டிகிரியே 1. ஓகேவா? why it is known as linear? லீனியர்னாலே என்னது? யூனோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ். க்யூனா க்யூங்கிறது எனி ஃபங்க்ஷன் ராமா. q represents the function of x. It is a function of x. ஸோ அது ஒரு டேர்மாக இருக்கலாம், 2 டேர்மாக இருக்கலாம், 3 டேர்மாக இருக்கலாம், ஒரு காம்போசிஷன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இட் குட் பி எனிதிங் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான். சரியா? இதுக்குள்ளே y வராது. இட் இஸ் ஒன்லி மேட் அப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த லீனியர்னால என்னது? வாட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன்? நீங்கள் வந்துட்டு அல்ஜிப்ராவில் ஈக்குவேஷன்ஸோட லைக் பாலினாமியல்ஸ்க்கு நிறைய டைப்ஸ் படிச்சிருக்கீங்க, கரெக்டாக? லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன? அதுலாம் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் எல்லாம் படிச்சிருப்பேன். லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன? ஸோ பசங்களா, பேசிக்கலி வந்து விட்டிக்காக ஆல்ரெடி மேக்ஸுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதில் எல்லா கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 15 to 16 கிளாஸஸ் தான் இருக்கும். அதை நீ பார்த்தேனாலே விட்டி சூப்பர் தரவு பண்ணிக்கலாம். யா, இட் இஸ் டிகிரி இஸ் 1. டிகிரி 1 அதே தான். ஸோ இது ஏன் லீனியர் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன் சொல்கிறாங்களா? இதில் டெரிவேட்டிவ் இருக்கும். அந்த டெரிவேட்டிவோட டிகிரியும் 1 இருக்கும். அண்ட் அது யாரோட டெரிவேட்டிவ்? ஸோ இப்போ dy/dxனால் அது ஒய்யோடது, கரெக்டாக? அந்த ஒய்யோட பவரும் 1 இருக்கும். ஸோ இதுதான் பேலன்சிங் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ dx/dyனா இது யாரோட டெரிவேட்டிவ்? இது எக்ஸோட டெரிவேட்டிவ். அப்போ எக்ஸோட டெரிவேட்டிவோட பவரும் 1 அண்ட் எக்ஸோட பவரும் 1 இருக்கும். சரிங்களா? இந்த பிங்கிறது ஜென்ரலி அந்த ஒய்க்கு முன்னாடி வர கோஃபிஷியன்ட். அது ஒருத்தராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், பட் ஐ டோன்ட் கேர், ஐ ஷுட் ஹாவ் 1. சரிங்களா? க்யூங்கிறது இட் இஸ் இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னா இங்கே க்யூ ஷுட் பி மேட் அப் ஆஃப் ஒய். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ். கிளியரா? சரி, இது வந்து ஃபார்மேட். இந்த கொஷின் ஃபார்மேட்டில் அவன் இருக்கணும். சொல்யூஷன் என்ன மேம்? சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு y is equal to y into if. y into if is equal to integration q into if. இதில் இந்த if அப்படின்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். சரிங்களா? அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் x into if equal to integration q into if. ஸோ ifனா என்னது? இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னது? e பார் இன்டெகிரேஷன் p d. இது ஒய்யாக இருந்தால் இங்கே நம்மளுக்கு எக்ஸ் வரும், இங்கே எக்ஸாக இருந்தால் இங்கே ஒய் வரும். ஸோ பேசிக்கலி யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் நடந்திருக்கோ அவனை பொறுத்து இன்டெகிரேஷன் நடக்கணும். அவ்வளோதான். ஓகே? இது வந்து டிஎக்ஸை பொறுத்து இன்டெகிரேஷன் நடந்திருக்குன்னா அப்போ டிஎக்ஸை பொறுத்து தான் இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் ஷுட் பி தேர். இங்கே வந்து டிஒய் இருக்குன்னா இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் ரெண்டுமே டிஒய்யை பொறுத்து தான் வரும். ஓகே? வேரியபிள்ஸ் வில் பி சேஞ்ச். தென் வி ஷுட் டேக் எக்ஸ்போனென்ஷியல். ifனாலே எக்ஸ்போனென்ஷியல் தான். e to the powerனா நான் போடுவேன் e to the power pdx. சரியாடாமா? ஓகே? அண்ட் யூ நோ ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன்னா என்ன? ஓகேவா மேம்? y into if is equal to x. நோ, x கிடையாது, x கிடையாது. சரியா? இன்டெகிரேஷன் q into if. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா என்ன? லைக் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் 8th சாப்டரில் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? ஹவு டு யூ ப்ரூவ் இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா ஆயிலர் தியரம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாலே ஒன்றும் இல்லைடாமா, டேர்ம் அவனோட டிகிரி சேமாக இருக்கும். ஓகேவா? ஓவரால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டேர்ம்ஸோட டிகிரி வில் பி வெரி சேம். சரிங்களா? அப்படி சேமாக இருந்தாலே அது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ டேர்முக்கு டிகிரி பார்க்க தெரியும்ல உங்களுக்கு. இப்போ நான் அப்படி கேட்குறேன், சரியா? இந்த டேர்மோட டிகிரி என்ன? டேர்ம் டிகிரி. இந்த டேர்மோட டிகிரி என்ன?
2. இந்த டேர்மோட டிகிரி இடாமா 2. ஓகே. இந்த டேர்மோட டிகிரி 1 டே x and y மல்டிபிள் இருக்கு. ஸோ இட் இஸ் 2. ஆக்சுவலி பார்த்தா டிகிரி நோன் தான் வரும், பட் இட்ஸ் ஆக்சுவலி 2. நம்ம 2 கூட கன்சிடர் பண்ணுவோம். வேரியபிள் மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ரொம்ப யோசிக்கிறேன். ஓகே, ரொம்ப கிரிட்டிக்கலாக கொடுத்தா அப்படி தான் யோசிப்பீங்க. இப்போ சொல்லு, இப்போது அப்படி யோசிக்காத. ஐயோ, உங்களுக்கு வேறு இப்படிலாம் கொடுக்கக்கூடாதா? ஓகே, இப்போ இதோட டிகிரி என்ன? 2. ஸோ பேசிக்கலி 2 ப்ளஸ் 2 ப்ராடக்ட்னா 2 எடுத்துப்பீங்க. ப்ளஸ்னால் என்னது? காமனாக இருக்கிற எல்சிஎம் தான் உங்களுக்கு டிகிரி. இப்போ 2 இது 2, லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2, ரைட் ஹேண்ட் சைடு 2. ஸோ இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது இட் இஸ் நாட் அ டஃப் ஜாப், அது ஒரு ஈஸி ஜாப் தான். ஒரு ஹோமோஜீனியஸ் டிகிரி நீ பார்த்தீங்கனாலே தெரியும். டேர்ம் வைஸ் இருக்க எல்லா டிகிரிஸையும் பார்த்தீங்கனாலே உனக்கு தெரிஞ்சிடும் அது ஹோமோஜீனியஸாக இல்லையான்னு. ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் அ ஸ்மால் சப்ஸ்டியூஷன் தான். y is equal to vx அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷனை மட்டும் மேக் பண்ணி நம்ம yக்கு பதிலாக vx போடணும், dy by dxக்கு பதிலாக அதுக்கேற்ற டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்துடும். சரியாடா பசங்களா? ஓகே, யா. ஸோ ஃபைன். ஸோ பசங்களா, டேக் அப் யுவர் நோட். எல்லாருமே உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எனக்கு யா இப்போ நீங்கள் போட போகிறீங்க. ஓகே. ஸோ சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன் பை இன்ஸ்பெக்ஷன். ஆக்சுவலி சில இடத்துல லைக் வேரியபிள் செப்பரபிள் கிடையாது. இட் இஸ் நாட் அ வேரியபிள் செப்பரபிள். ஆனால் என்னால் ஒரு ஈக்குவேஷனை இந்த மாதிரி மாற்ற முடியும். ஓகேவா? சிலது நான் இப்படி தான் போடுவேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி ஜேஇ கொஷினில் வந்து சொல்யூஷன்ஸு இந்த ஃபார்முலா மெத்தடில் தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, பட் எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாரு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ஓகேவா? -1/x/xy. ஓகேவா? -1/xy இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க? யூ யூஸ் யூவி மெத்தட். கரெக்ட்? யூவி மெத்தடே யூஸ் பண்ணுவீங்க. u/v கிடையாதுடா, மேலே 1 தான் இருக்குது. 1 இஸ் அ கான்ஸ்டன்ட். u/v யூஸ் பண்ணக்கூடாது, யூவி தான் யூஸ் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? -xy^1. சரியா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாரு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது உனக்கு இந்த ஆன்சர் வரும். டெஃபினெட்லி இந்த ஆன்சர் வரும். செக் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? அதே மாதிரி யூ ட்ரை திஸ் ஒன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். எஸ், யூ டூ இட் நவ். இப்போ நீங்கள் பண்ணுங்கள். கரெக்டாக? அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் உனக்கு சொல்கிறேன். ஐ வில் ரிப்பீட் திஸ். ஸோ அதில் பேசிக்காக வர்றது எதெல்லாம் கேட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட்டு 3 இருக்குல்ல, இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஜேஇயாக இருக்கட்டும், அட்வான்ஸாக இருக்கட்டும், விட்டியாக இருக்கட்டும், யூ வில் யூஸ் திஸ். ஓகே, இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணி நீ எங்கே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் உனக்கு சொல்கிறேன். யாடா பசங்களா? ஒன் செக், ஐ வில் பி பேக்.
Hello. Yeah, pasangla. Have you get your answer? எல்லாத்துக்கும் கிடைச்சதா? Yeah? Okay. I'm okay. I'm okay. So, yeah, how do you differentiate ra pasangla? எப்படி differentiate பண்ணுவீங்க? Minus இருக்கு, correct? So, இதை differentiate பண்ணா power முன்னாடி வரும். பவரில் ஒருத்தங்க கம்மியாவாங்க. ஸோ XY தி ஹோல்ஸ் இட் வில் ஷுட் கம் அஸ் -2 அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க போனீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் அப்படியே இருக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் அப்படியே இருக்கணும். ஸோ எக்ஸ் அண்ட் இட் பிகம் டிஒய் அண்ட் எக்ஸை பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் பிகம் ப்ளஸ் அண்ட் இட் பிகம் டவுன், அது டவுன் சைடில் வந்துடும். So x dy by y dx by xy the whole square. Actually இது நம்மளுக்கு வரும், கரெக்டா? இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது நம்மளுக்கு தெரியும். இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இவனை நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் இதுன்னு. ஆனால் ஒரு ஈக்குவேஷனில் நம்மளுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், சரிங்களா? ஸோ அதை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபார்முலாஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படின்னா அது டி ஆஃப், அதாவது இவன் யார், இந்த ஹோல் டேர்ம், இந்த எக்ஸ் டிஒய் பை ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ்ஒய் தி ஹோல் ஸ்கொயர், கரெக்டுங்களா? அது வந்து எப்படி வந்தது அப்படின்னா இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போய் தானே கிடைச்சிது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இப்போ நான் இன்டெகிரேஷன் போடும்போது இந்த டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் ஈஸியாக கேன்சல் ஆகி இவன் மட்டும் எனக்கு ஆன்சராக வந்துடுவான். உங்களுக்கு புரியுதாடா பசங்களா? ஒய் எக்ஸ் டிஒய் மேம் அது வந்துட்டு என்னென்னா ஏன் வரணுமா, இங்கே வந்துட்டு எக்ஸும் நம்மளுக்கு வேரியபிள், ஒய்யும் நம்மளுக்கு வேரியபிள், சரிங்களா? ஸோ யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியாது. ஸோ அதனால தான் ஒய் பிகம்ஸ் டிஒய் அண்ட் எக்ஸ் பிகம் டிஎக்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்டிவ் நான் போட மாட்டேன், ஓகேவா? எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா இட் பிகம் 1 + ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நீங்கள் மல்டிபிள் பண்ணுவீங்க. அது வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோன்னு தெரிஞ்சா. இங்கே 2 வேரியபிள் இருக்குல்ல, யாரை பொறுத்து யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால டிஎக்ஸ் டிஒய்னு போட்டுக்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் நம்ம 8th சாப்டரில் படிச்சிருக்கோம்ல டாமா, நம்மளுக்கு யாரை வேரியபிள் தெரியல அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் டெரிவேட்டிவ்க்கு பதிலாக டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியல் நாட் டெரிவேட்டிவ், டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ணணும், ஓகே? வெறும் டிஒய், வெறும் டிஎக்ஸ், வெறும் டிஜி அந்த மாதிரி, ஓகே? ஸோ பேசிக்கலி இந்த ஃபார்முலா வேண்டாமா, இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்ஒய் அண்ட் திஸ் ஒன் இது யூவி மெத்தட் தான். ஸோ எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ்னால் இது டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்ன்றதே நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ உங்களுக்கு நான் இந்த ஃபார்முலா இப்போ காட்டுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆர் எங்கேயாவது எழுதி வைக்கணும், எழுதி வைங்க, ஓகே? திஸ் இஸ் தி ஃபஸ்ட்டு பேஜ். இந்த 3 ஃபார்முலாஸும் எழுதிட்டிங்களா? யாரா பசங்க, இஃப் யூ ரைட் இட் ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப் சைன். நான் எழுதிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். எஸ், ஓகே. திஸ் 3 இது டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷனுக்கும் பார்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னால் உங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருந்தால் அது பேர் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன், அவ்வளோதான், ஓகேவா? நார்மல் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ்க்கும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஸோ அதுதான்டாமா. யா, இந்த 3 எழுதிட்டிங்களா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் திஸ் ஒன். Remember this,
அந்த ஆன் தி ஸ்பாட் நம்மளுக்கு இது தெரியணும். சரி, சம்ஸ் போலாமாடா பசங்களா? கேன் வி மூவ் டு சம்? யா, ஸோ your questions will be asked like this. சரிங்களா? உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. இதுலேயே நிறையா இருக்குது. ஓகே, we'll see. The differentiable equation of the family of the curves separated by c into y plus c the whole square is equal to x cube. Can you do it, பசங்களா? முன்னால் போட முடியுமா? இல்லை நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Find the differentiable equation. Differentiable equation na endha operation பண்ணுவீங்க? What operation you will do? You will do differentiation. Differentiation ங்கிற operation பண்ணுவீங்க. சரியாடாமா? It's very difficult. நான் சால்வ் பண்ண MCQ கொடுக்கவா? நான் கொடுக்குறேன்டா பசங்களா. கபிலன், நான் இதில் வந்து உங்களுக்காக ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுக்குறேன், வித் சொல்யூஷன் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இது ரொம்ப ஈஸிடா. இது ஏன்னா கஷ்டம் ஃபீல் பண்ணுறீங்க? டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட். ஹவு மெனி வேரியபிள்ஸ் ஆர் தேர்? சிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியேட்டட் யூ வில் கெட் 2c into y plus c the whole power 1 and y plus c becomes dy by dx which is equal to 3x square. Okay, இங்க செகண்ட் டைம் வரைக்கும் டிஃபரன்ஷியேஷன் போயிருக்கா? If you differentiate again, you will get c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, 2c அப்படியே இருக்கும். சரிங்களா? இது you have to use UV method, correct? UV method யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ y plus c அதிகமாக வரும்ல. ஓகே, ஒன் செகண்ட் பசங்களா. You can divide these two equations. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ணிங்கன்னா சி கேன்சல் ஆயிரும், y plus c கேன்சல் ஆயிரும், வெறும் y plus c மட்டும் இருக்கும். அதுலேருந்து நம்மளால் வந்துட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் டிவைட் தி போத். ஓகே, ஸோ ஒன்று டிவைட் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு c into y plus cன்ற இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ c into y plus cன்னா என்னது? ஸோ c into y plus c is equal to x cube by y plus c. ஓகேவா? டிவைட் பண்ணாலும் இதே தான் வரும், நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். நான் அதை தூக்கி இங்கே போட்டுறேன். சரிங்களா? அப்போ 2 into x cube divided by y plus c into dy by dx is equal to 3x square. சரிங்களா? ஸோ when we cancel it, நம்மளுக்கு வந்து இதுவும் கேன்சல் ஆயிரும், ஒரே ஒரு x தான் இருக்கும். இந்த y plus c அங்கே வந்துடும். ஸோ அப்போ 2x dy by dx is equal to y plus c. அப்போது c என்னடாமா? வாட் இஸ் your c? ஸோ your c is equal to 2x dy by dx minus y is equal to c. சரிங்களா? ஸோ இந்த cக்கு பதிலாக நீங்கள் இதை இங்கே போட்டு பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே,
யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி. அந்த சியை நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் தான் சொன்னதில்ல, எவ்வளோ கான்ஸ்டன்ட் இருக்கோ அவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் தான் பண்ணுவீங்க. ஒரு கான்ஸ்டன்ட்னா ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான். ஓகே, இட்ஸ் டேக் அ லாட் ஆஃப் டைம். இல்லைடா பசங்க, நீ டக்குன்னு யோசிக்கிறதா, ஒன்று 2 ஈக்குவேஷன் வரும், அடிஷன் வருமா, சப்ராக்ஷன் வரலாமா, இல்லை அடுத்த டிஃப்ரென்சியேஷன் போய்க்கணுமா, மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், யூ திங்க் லைக் தட். என்ன ஆப்ரேஷன் வந்து வெல் சூட்டடாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சரியா, நான் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறதுனால எனக்கு எந்த சேஞ்சும் வரப்போகிறதுனால டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா, நான் இருக்கிறது 4 ஆப்ரேஷன். அந்த 4 ஆப்ரேஷன்ஸ்க்கு ஓகே எனி ட்ரிக் அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, தேட் இஸ் ஒன் ட்ரிக். சரியா, உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஈஸியாக இருக்குன்னா டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள். இல்லைனா இதை இன்டகிரேட் பண்ணால் இது கிடைக்கும். ஓகேவா, ஸோ இட்ஸ் யுவர் விஷ். எது பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் நீ அது பண்ணலாம். எது பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதை பண்ணுங்கள். So what's your answer? B ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரியாடாமா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக வரும். ஓகே, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதெல்லாம் போட்டு இல்லை ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி, யூ வில் கெட் ஆப்ஷன் பி. ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? மற்றதெல்லாம் ஈஸியாக தான் ஒரு பசங்களா. ஆர்டர் அண்ட் டிகிரி, கேன் யூ சே திஸ் ஆர்டர் அண்ட் டிகிரி? இது டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன்லேயே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட்ஸ் யூர் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் அண்ட் தென் வாட்ஸ் யுவர் ஆர்டர் அண்ட் டிகிரி. நம்ம புக்கில் இருக்க மாதிரி ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஷின் தெரியலனா நான் ஜூம் பண்ணுறேன். Order and degree of this differentiable equation, Rama. Eva. Sure. You will get C is equal to dy by dx. Correct? Order 1. இப்போ degree சொல்லுங்க. What's your degree? கிரிட்டிக்கலா? சித்ரா ஈஸிடாமா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் 3 பேருமே 0 ஆயிடுவாங்க. பிகாஸ் தி ஆல் கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஸோ அப்போ dy by dx is equal to cன்னு மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, c is equal to dy by dx. ஸோ அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? y is equal to y dash x y dash the whole square minus 3y dash 3 by 2 plus 2. இந்த 3 by 2 போகணுன்னா you will use squaring on both side. அப்போ squaring on both side பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர் என்னவா மாறும்? the square term become 4th power மாறும் தானே. ஸோ அப்போ ஆர்டர் என்ன, டிகிரி என்ன? it is order is 1 and degree is 4. யாரா பசங்க? அவ்வளோதான். ஓகே, ஈஸி தானே? இட் இஸ் ஈஸி. சரியா, திங்க் திஸ் கொஷின் நீங்கள் படித்த அதே கொஷின் தான், கொஞ்சம் ரீஃப்ரேமில் வரும். ஓகேவா, நீங்கள் 12th படித்த அதே கொஷின்ஸ், இது நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க. ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். What will be your order? None of these are.
3 is the correct option. ஏன் நான் சொல்லிட்டா, எவ்வளோ கான்ஸ்டன்ட்ஸ் இருக்காங்களோ, எவ்வளோ கான்ஸ்டன்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவீங்க. சரியாடாமா? வெரி டல். ஒன்றும் இல்லைடா பசங்களா, நான் இப்போ தான் ஒரு வாமிட்டிங் பண்ணிட்டு வந்தேன். சின்னதாக வாமிட் அட்டாக் வச்சு. சரி, ஒன்றும் இல்லை. இதை வந்துட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? C4e power x into e power c5. கரெக்டாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? ஸோ இட் இஸ் e power x கான்ஸ்டன்ட், e power x. இதுவும் e power x டேர்ம் தான், இதுவும் e power x டேர்ம் தான். ஸோ ஆக்சுவலி e power x டேர்ம் நம்மளுக்கு இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இவன் ரெண்டு இல்லை, இவன் ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான். ஸோ நான் e power x காமனாக எடுத்துட்டேன்னா c1 + c4 e power c5 அப்படின்னு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் எனக்கு அது. கரெக்டாக? அண்ட் இது வந்து ரெண்டாவது கான்ஸ்டன்ட், இது வந்து மூணாவது கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா y is equal to a into e power x plus b into e power 2x. இது ஞாபகம் இருக்கா? நம்மளோட புக்கில் பண்ணியிருப்போம். கரெக்டாக? எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஸோ எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? அங்கே வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்தோன்னா இங்கே 3 கான்ஸ்டன்ட் தான் இருக்காங்க. அப்போ 3 டெரிவேட்டிவ் வரைக்கும் வரும். ஸோ த ஆர்டர் வில் பி 3. கான்செப்ட் என்னமோ ஈஸி தான். ஆர்டர் அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம். அது நீ சிம்பிளாக பார்க்குறதுக்கும் இப்போ ரெண்டுமே காம்பினேஷன்ஸில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியாடாமா? ஸோ ஆல்வேஸ் லுக் இன் டு தட் டேர்ம்ஸ். ஒவ்வொன்றுமே எப்படி இருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். சரிங்களா? So look at this one. Explain clearly, ma'am. Okay. சித்ரா, நீங்கள் இந்த சம்மை வந்து நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் போட்டிருப்பேன்டாமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Have you remember that? புரியலையா? y is equal to a into e power x plus b into e power 2x. இப்படி ஒரு சம் போட்டிருப்போம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. a அப்படியே வரும், e power x அப்படியே வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2b e power 2xன்னு வரும். கரெக்டாக? ஸோ அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. கரெக்ட்? அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா a into e power x ப்ளஸ் அகெயின் 2 into 2 4b e power 2xன்னு வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸில் மாறி மாறி வரும். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா we will change into y. இதை நம்ம y-ஆக மாற்றி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அதே ப்ராசஸ் தான். ஸோ நான் உனக்கு சொல்கிறது என்னது, எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்காங்களோ கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர்டாமா. ஓகேவா? கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர். ஆனால் நம்மளுக்கு இது வந்து வித்தியாசமாக இருக்கணும். இது e power xனா இது e power 2x. e power xன்றது ஒரு ஆள் தான், e power 2xன்னு ஒரு ஆளாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உனக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது, ஹவு மெனி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, இது பவரில் தான் இருக்குது. பவரில் ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருக்கிறது பிகம் 0. அப்போ அது வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷனுக்குள்ளே வரவே வராது. சரியா? அப்போ இந்த டேர்மு மொத்தம் 4 டேர்ம் மேம். அப்போ 4 கான்ஸ்டன்ட் அப்படின்னா 4 ஆர்டர். அப்போ ஆர்டரும் 4 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ தான். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ e power m into n, இது e power m plus n, இது எப்படி பிரிச்சுக்கலாம்? அதாவது a power m plus n, a power m plus n எப்படி பிரிச்சுக்கலாம்? a power m into a power n. Can you split like this? Yes, பண்ணலாம். ஞாபகம் இருக்குங்களா? எஸ். அப்போ இதை நீங்கள் எப்படி பிரிச்சுப்பீங்க? e power x into e power c power 5 அப்படின்னு பிரிச்சுப்பீங்களா? ஸோ அப்போ பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த y என்னவா மாறும்? c1 plus c4 e power c5 ஹோலாக போட்டு e power x. கரெக்ட்? அதுக்கப்புறம் c2 e power 2x, c3 e power 3x. அவ்வளோதான். சரியாடாமா? இப்போது இது இவ்வளோ பெரிய கான்ஸ்டன்ட் தானே, எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை நான் இது என்னவா மாற்றிக்கலாம்னா அதை நான் வெறும் கேவாக மாற்றிக்கலாம். இந்த டேர்ம் முழுசாக நான் கேவாக மாற்றிக்கலாம். ஐ கேன் சேஞ்ச் இன்டூ கே. சரியா? ஸோ இப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 3 கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த 3 கான்ஸ்டன்ட்டை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்ம 3 டைம் டெரிவேட்டிவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 3 டைம்ஸ் டெரிவேட்டிவ் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆர்டர் 3 அப்படின்னு கிடைக்கும்.
Got it? புரிஞ்சுதாடா பசங்களா? Yeah, now you get it? I hope. See this one. Order of the differentiable equation of the family of the ellipse. Ellipse with the fixed directrix and fixed eccentricity. Ellipse oda family nal enadhu x square by a square plus y square by b square is equal to 0. Correct? Notes எடுத்துட்டு இருக்கீங்களா? Okay, 1 minute. Done. Sorry Kapilan. முடிச்சுட்டு எனக்கு ஒரு thumbs up கொடுங்க. What is the family of ellipse? Family of ellipse னா ஜெனரலா C னு சொல்றதுடாமா. ஸ்லாட் புக் பண்ணியாச்சு, பட் சென்டர் இங்கன்னு காமிக்க மாட்டேதா? ஸ்லாட் புக்கிங்கே சென்டருக்காக தானே, சென்டர் அண்ட் டேட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தானே. நீங்கள் என்ன சென்டர் கொடுத்தீங்க? AEEEக்கு யூ வில் கெட் யுவர் சென்டர் அண்ட் டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பல்லடாமா. ஸோ மேபி அதில் வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா ஹால் டிக்கெட் உங்களுக்கு வரும்ல, அந்த ஹால் டிக்கெட்டில் வந்துட்டு எந்த டைம் அப்படின்றத உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. யா, ஸோ ஃபேமிலி ஆஃப் எலிப்ஸ் வித் ஃபிக்ஸ்டு டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு எசென்ட்ரிசிட்டி. ஃபிக்ஸ்டு டைரக்ட்ரிக்ஸ்னால் அந்த டைரக்ட்ரிக்ஸ் மூவ் பண்ணாது. ஸோ எலிப்ஸில் எத்தனை வேரியபிள் இருக்குது? எலிப்ஸில் எத்தனை வேரியபிள் இருக்குண்டா பசங்களா? தேங்க்யூ பிரகதீஷ். ஏடா பசங்களா? மேம் கோயம்புத்தூர்னு மட்டும்தான் காட்டுது. ஓகே, அது ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா. டீட்டெயில் அட்ரஸ் அந்த யூனிவர்சிட்டி வந்து ஹால் டிக்கெட்டில் தான் வரும். ஓகேவாடாமா? ஸோ ஸ்லாட் புக்கிங்கில் வெறும் டிஸ்ட்ரிக்ஸை மட்டும்தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். எந்த டிஸ்ட்ரிக் அண்ட் எந்த டேட் அப்படின்றத மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். விட்டியாக இருக்கட்டும், AEEEயாக இருக்கட்டும், வாட் எவர் சரியா. ஹால் டிக்கெட்டில் தான் நீங்கள் எந்த இடத்துல எழுத போகிறீங்க, எந்த டைம் ஸ்லாட் அப்படின்றது எல்லாமே வரும். ஓகே, யா. ஸோ 2 எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கானோ அத்தனை ஆர்டர்டாமா. ஸோ 2 அப்படின்னா ஸோ 2 வில் பி யுவர் ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன். பேரபோலாக்கு எத்தனை வரும்? 1. ஒரே ஒரு டிஃபரன்ஷியேஷனே பேரபோலாவை முடிச்சிடலாம். ஸோ டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் அ பிளேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் in a plane line equation which is ax plus by plus c is equal to 0. இதுதான் லைன் ஈக்குவேஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? a கிடைக்கும், b into dy by dx கிடைக்கும் which is equal to 0. அப்போ dy by dx is equal to minus a by b. கரெக்டா? ஆர் இது ரெண்டாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை ரெண்டாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாலே dy by dx is equal to 0ன்னு கிடச்சிரும். ஸோ b will be your option. இது ரெண்டாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே ab காணாமல் போயிடும்ல. தட்ஸ் இட்ரா பசங்களா. ஓகே, இது ஈஸியாக இருக்காடாமா? The solution of the differentiable equation. இதுதான் நான் சொன்னேன். இது ஞாபகம் இருக்கா? நான் சொன்ன இந்த formula method. This will be a formula method. 4x dy minus y dx equal to x square dy. சரியா? இப்போ what I will suggest அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புக் பேக் கிடையாது. இட் இஸ் நாட் புக் பேக் ஸ்டா பசங்க. எதுவுமே புக் பேக் கிடையாது. இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா படித்தோம்ல. யூ வில் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆர் ஏன் இல்லைனா இது வேரியபிள் செப்பரபிளில் கூட போடலாம் சரியா. யூ கேன் யூஸ் வேரியபிள் செப்பரபிள் ஃபார் திஸ் ஒன். ஈஸியாக முடிஞ்சிடும். கரெக்டாக? dy ஒரு இடத்துல வச்சுக்கலாம். கரெக்டாக? இது இந்த சைடு வச்சுப்பீங்க, இது இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ 4x minus x square
dy is equal to y into dx. இந்த y இங்கேயும் இது இங்கேயும் வரும். So dy by y is equal to dx by 4x minus x square. Okay. So how will you prove this? Yeah. How do you prove this? Integration on both sides. This is log y. And இது யாருடாமா? இது என்னன்னு தெரியுமா? You have to add ஒரு மைனஸை காமனாக எடுத்துருங்க. மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா x square minus 4xன்னு வரும். நான் +4 and -4 ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை வந்துட்டு நான் வந்துட்டு x minus 2 whole square and இதை வந்துட்டு 2 whole squareன்னு எழுதலாம். ஸோ x square minus a square. What is x square minus a square formula? அதுக்கப்புறம் a square minus x square. Yeah. a square minus x square formula என்ன? log of அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். கரெக்டாக பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் லாக் லைக் இஃப் யூ டேக் இட் யூ வில் கெட் dx by square root of 2 square minus x minus 2 the whole square. So a square minus x square formula. இதை டிஃப்ரெண்ட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா log of I think what's your formula? x minus a by x plus a வா? அது x square minus a square இருக்குல்ல? a square minus x square ஃபார்முலா என்ன? அடிக்கடி இந்த ஃபார்முலாலாம் மறந்து போயிருதுல்ல? What's the formula? One by 2 into log of a minus x by x plus a. I think so. Yeah, that's the right formula. Correct. So 1 by 2a into, so 2 into 2, correct. So log of a minus x by x plus a. Yeah, a minus x na enadhu? What is a? A is 2. So 2 minus of x minus 2 you will have. So total divided by the x minus 2 ku badala 2 minus x nu kuda potukalam. 𝐿𝐻, okay va? x minus 2 nalu onu da, 2 minus x nalu onu da. சரியா? So 2 minus x na a potana x 2 cancel ஆயிரும் அதுக்காக. Okay? So divided by 2 plus 2 plus 2 minus x. Okay, plus c. சரியா? So this is equal to how formula டா பசங்களா 1 by 2a into day 2 minus xt whole square நாலும் இதே ஃபார்முலா தானே வரும். கரெக்டா? 2 minus xt whole square நாலும் இதே ஃபார்முலா தானே வரும். எனக்கு x கேன்சல் ஆகக்கூடாது பேசிக்கலி. அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், 1 by 4 into log of x divided by 4 minus x plus c அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட்? இந்த இடத்துல உங்களுக்கு log y அப்படின்னு இருக்கும். ரைட்? ஸோ இந்த 4 வந்து இங்கே மல்டிபிள் ஆகட்டும். சரியா? இந்த 4 வந்து இங்கே மல்டிபிள் ஆகும். ஸோ y power 4 அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க.
correct? So this 4 becomes here, so you will get log y power 4 is equal to, இது ரெண்டு multiply ஆகும், log c அப்படினே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரே லாகா எடுத்துட்டிங்கன்னா cx divided by 4 minus x அப்படி நம்ம வந்துட்டு we can multiple. ஸோ இந்த log cancel ஆகும். So what's your answer? This is your answer. B option is the right answer. Okay, Vadama, solution of the differentiable equation. We have to differentiate this one. Take dy by dx. dy by dx 3 e power x tan y dx is equal to e power x minus 1 into secant square y dy nu varum. So tan y இந்த side வந்துரும், இது இந்த side வந்துரும். It's very easy. கரெக்டாடா பசங்களா? இதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா போதும். கரெக்ட். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? tan y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant y. ஸோ இது என்ன ஆகும்? this become log of tan y plus log c. ஓகே, இது என்னது? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும். கரெக்டாக e power x minus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெறும் e power x மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ இது 3 into log of e power x minus 1 அப்படின்னு போட்டுடலாம். சிம்பிள். So the 3 inga vanda cube marum. Okay, this cube. So this is your answer. So D will be the right answer. Okay, Ingla. Next one, the solution of this one. How do you prove this? This is very easy. Substitution method. இது என்ன பண்ணுங்க? Take a substitution. So take z is equal to x plus y and do it. Hi Moshigan. Okay, for studying the differentiable equation பசங்களா நான் வந்து 12th நிறையா சாப்டர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் இருக்க பழைய வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இந்த புது வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இதோட ஓல்ட் வீடியோஸே நான் வந்து நிறையா எடுத்திருக்கேன். அந்த ஓல்ட் வீடியோஸில் நான் நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வெட்டியை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்தியிருப்பேன். சரியாடா பசங்களா? இஃப் யூ வாண்ட் தி கான்செப்ட், நம்மளோட ஓல்டு 12th வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதில் நான் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷனை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக போட்டிருப்பேன். Yeah. So பசங்களா, I really can't hold என்னால் உட்கார முடியல. ஸோ பாய். இதோட சம்ஸ், இதோட ப்ராக்டிஸ் சம்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ப்ளீஸ் செக் அவுட். சரிங்களா? டாடா பசங்களா. அண்ட் வெரி சாரி ஃபார் தி சப்போர்ட் டைமில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஐ டூ ட்ரைங் பட் ஐ கான்ட். பட் இதோட ஓல்டு வீடியோஸ் நான் உங்களுக்காக பக்காவாக ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருப்பேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய் பசங்களா.